சக்திகளாக திகழ்கிற பாஜக தமிழக மண்ணில் வேரூண்டி விடாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு உண்டு. ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களாக இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்திலே நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் நல்லவர்கள் வரவில்லை என்று சொன்னால் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை, துயரத்தை சந்திக்கும். 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்து இந்த நாட்டை படுகொலியில் தள்ளி இருக்கக்கூடிய பாஜக இன்று மீண்டும் ஒரு வாய்ப்பை தர வேண்டும், மோடிக்கு உத்தரவாதம் என்று கேட்டுக்கொண்டு நாடு முழுவதும் அவர் பிரச்சார யுத்தத்தை தொடுத்திருக்கிறார். தமிழக மண்ணை பொறுத்த மாத்திரத்தில் பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. நோட்டாவுக்கும் கீழே ஓட்டு வாங்குகிற கட்சியாகத்தான் பாஜக இருக்கும். மோடி ஒரு முறை இல்ல 1000 முறை வந்தாலும் கூட தமிழக மக்கள் அந்த இயக்கத்திற்கு வாக்களிக்க மாட்டார். ஆக மதவாத சக்திகள் இந்த மண்ணில் வேரூன்றி விடக்கூடாது. அவர்களோடு மதவெறியும் ஜாதி வெறியும் இணைந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மேலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய, கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒற்றையாளாகத்தான் வந்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒற்றை தலைவர்களை நம்பி ஓரணியில் இணைந்திருக்கக்கூடிய பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. கழுத்து வெளுத்தாலும் காகம் கருடனாக முடியாது, குறுக்கு சிறுத்தாலும் கிழவி குமரியாக முடியாது, தலைகீழாக நின்றாலும் பாஜக தமிழக மண்ணில் வெற்றி பெற முடியாது என்பதுதான் முக்கியமான உண்மை.